ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் விருப்பமான சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது நல்லா குழைவா இருக்கும். நீங்க உங்க 6 மாச குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். சாம்பார் சாதம் ரெடி பண்றதுக்கு முதல்ல தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் குக்கர்ல தான் சாம்பார் சாதம் பண்ண போறேன். முதல்ல நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2க்கு 1ங்கிற அளவுல தான் அரிசி பருப்பு எடுத்திருக்கேன். நான் இந்த அரை உலக்கு தான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். இதுல 1.5 துவரம் பருப்பும் 3 அரிசியும் நான் எடுத்திருக்கேன். அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவி 1க்கு 3ங்கிற அளவு தண்ணி விட்டு கடைசியா ஒரு அரை கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவா விடணும். ஏன்னா நம்மளுக்கு சாதம் நல்லா குழைஞ்சு வேணும். அதனால ஒரு அரை கிளாஸ் டம்ளர் எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டு குக்கர்ல நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் ஹைல ஒரு விசில் சிம்ல வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான காய்கறிகளை நறுக்கிக்கலாம். 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட், 5-6 அவரைக்காய் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் 20 சின்ன வெங்காயமும் 2 தக்காளியையும் நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம காய்கறி நறுக்கிறதுக்குள்ள பருப்பு அரிசியும் நல்லா வெந்துடும். பிரஷர் நல்லா இறங்குனதும் குக்கரை திறந்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா மசிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறியெல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, நம்ம நறுக்கி வச்சிருந்த மற்ற காய்கறிகள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். நான் அரிசி பருப்போட சேர்க்க மறந்துட்டேன், அதனாலதான் இப்போ சேர்க்கிறேன். நீங்க அரிசி பருப்பு வேக வைக்கிறப்பயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த புளிய கரைச்சு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி விசில் விட்டுறலாம்.